ஏப்பா சேது என் பையன் படித்தான்னு வச்சுக்கோயேன் ஃபுல்லா ஃபர்ஸ்ட் ரேங்க் தான்ப்பா. அன்னைக்கு ஒரு நாள் தெரியாதனமா செகண்ட் ரேங்க் வாங்கிட்டான். ஐயோ கோன்னு அழுகுறான்ப்பா. நான் தான் போயிட்டு இந்த நாட்டி பாத்துக்கலான்டா விடுறான்ட்டு படிக்க வச்சேன். அதுக்கப்புறம் ஃபுல்லா ஃபர்ஸ்ட் ரேங்க் தான்ப்பா. அதுக்கப்புறம் பையன் ரீட் பண்ணான்னு வச்சுக்கோயேன் ஃபுல்லா வாசிப்பான்ப்பா. அப்புறம் என்ன உன் பையன் இப்படி தரமா படிப்பானே. ரெண்டு பெயிண்டிங் ஃப்ளவர் ஷோ LOVE. சார் என் பையன் இங்கிலீஷ் சைனீஸ் மாதிரி வாசிப்பான் சார். அப்போ உன் பையன் தரமா வாசிப்பானா? இப்ப ஃபர்ஸ்ட் ரேங்க்னு சொல்லு. இப்ப பையனுக்கு ரேங்க் நீங்க மேல இருந்து தான் சார் கீழே பாப்பீங்க. ஆனா என் பையனுக்கு ரேங்க் நான் கீழே இருந்து மேல பாப்பேன் சார். என்ன சொல்ற? டெரரே அப்பிட்டு வச்சிருக்க? ஆமா சார். பார்த்து உஷாராரியா? கண்டிப்பா சார். சரி சரி. டாக்டர் வேற சுகர் ஏறி போச்சுட்டாரு. எங்கேயாச்சும் கடை மார்க்கெட் எங்கேயாச்சும் போனீங்கன்னா என்னை கூட்டி போ வரேன். சரி லேட் ஆச்சு. கனவேலு கத்துவா. போயிட்டு வரேன். சரி சார் போயிட்டு வாங்க சார் கூப்பிடுறேன். உங்க அப்பா கேட்ட திறக்கிற சவுண்டே சரிங்களா? என்ன சொல்ற? அப்பா வந்துட்டாரா? போடா படிக்கிற மாதிரி ஆக்சன் மாத்தி போய் சொல்லடா. படிக்க வரட்டா போடா. எங்கடி உன் புள்ள? எங்கடி உன் புள்ள? உங்க புள்ள துபாய்க்கா போயிருக்கா? வீட்டுலதான் இருக்கா. கத்திக்கிட்டே வராதிங்க. அந்த சார் என்னன்னா எனக்கு அவ்வளவு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். என்னங்க ஆச்சு? கருவேப்பிள்ளைய ஃபர்ஸ்ட் கொடுங்க. கருவேப்பிள்ளைய உருவுற மாதிரிதான் புள்ள எண்ணெய் உருவிக்கிட்டு இருக்கா. எங்கடி உன் புள்ள? வந்தோடனே புள்ளைய சுத்துவீங்க. அப்போ டைம் அண்ட் என்ன படிக்கிறா சரியில்லையே. Dad in door push. Dad is coming to me. I like this book and இடிக்குது. நம்ம இடிக்குது. Dad is coming. எல்லாம் கரெக்டா இருக்கு. அதான் இடிக்குது. ஐயோ இந்த மனுஷன் குண்ட கமெண்ட யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்ன இடிக்குது? உன் புள்ள எவ்வளவு நேரம் பிடிச்சிட்டு இருக்கான்? காலையில இருந்து படிக்கிறாங்க. சுத்தமான உருட்டு. உன் புள்ள காலையில இருந்து தமிழ இங்கிலீஷா படிச்சிட்டு இருக்கான். இப்ப தெரிஞ்சிருந்தா அவன் வண்டவாள என்னான்ட்டு. இரு கவிதா குளிக்க போறேன் துண்டு எடுத்துருவா. அப்பா போயிட்டாரா? அப்பா குளிக்க போயிட்டாரு. தமிழ் புக்ல எப்படா இங்கிலீஷ் போய் வரும்? ஆமா ஆமா எப்படா வரும்? எப்படா வரும்? எப்படா வரும்? நீ மாட்டுறது 10,000 என்னையும் சேர்த்து மாத்திடுற. என்னையும் சேர்த்து மாத்திடுற. என்னையும் சேர்த்து மாத்திடுற. மகனே இன்னைக்கு நீ மாத்துவடா. மகனே இப்ப பாரு ஐடியா. அச்சோ இப்ப வந்துட்டானுங்களே. ஐயோ கத்தாதீங்களா இருங்களா வரேன்டா. ராஜா ராஜாஜி ராஜனுக்கு ராஜா நேற்று இல்லை நாளை இல்லை. அப்பா ஏண்டா மவனே எப்ப பார்த்தாலும் செவரேறி உச்சி வெளியில போயிடல. நீ இன்னைக்கு எப்படி போறேன்னு நான் பாத்துறேன்டா. இன்னைக்கு டியூட்டி நான்டா. யாரு நிக்கிறா டியூட்டில? உங்க அப்பா சேரு நிக்கிறேன். என்னங்க பண்றீங்க? வாட்ச்மேன் வேலை பார்த்துட்டு இருக்கேன். உனக்கு புள்ள ஒழுங்கா வளர்க்க தெரியல. போயிட்டு சமையல் கட்டுல போயிட்டு பிரியாணி செஞ்சு வை. இங்க போய் வெளியில போறான்னு பாத்துடுறேன்.
என்னமோன்னு பண்ணுங்க, சொன்னா கேட்கவா போறீங்க? நீங்களும் உங்க பிள்ளையும் நாம செய்யற தக்காளி சோற நம்பி பிரியாணியும் சாப்பிடுற இந்த மனுஷனும் கோடி கும்பிடு போங்க. தூங்கவே கூடாது, நீ தூங்கவே கூடாது. தூக்கம் வருது, தூக்கம் வேற வருது. தூங்க வேணாம், தூங்க வேணாம், தூங்க வேணாம். பாய். இன்னைக்கு நீ எப்படி வெளில போறேன்னு பாத்துடலாம்டா. இன்னைக்கு நீ வெளியிலயே போக முடியாதுடா. யார் தெரியுமா? உங்க அப்பாடா. சரி சரி. டாக்டர் வேற சுகர் ஏறி போச்சுட்டாரு. எங்கேயாச்சும் கடை மார்க்கெட் எங்கேயாச்சும் போனீங்கன்னா நீ கூட்டி போ, வரேன். கிரிக்கெட்டு சாப்பிட்டா ரோட்ல போற வரதான் நீ அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காண்டா. ஒருத்தனா மார்க்கெட்டு கூட்டி போங்கிறான். தெய்வமே, ரொம்ப தேங்க்யூ தெய்வமே. இனிமே டெய்லி இதே மாதிரி டியூட்டி பாரு தெய்வமே. ரொம்ப நன்றி தெய்வமே. சொல்ல தெய்வமே, ரொம்ப நன்றி தெய்வமே. நீ டியூட்டி பாக்காதப்ப கூட நான் செவரேறி குதிச்சுதான் தெய்வமே போவேன். நீ ஆனா டியூட்டி பாக்குறப்ப மெயின் கேட் வழியாவே போற தெய்வமே. ரொம்ப நன்றி தெய்வமே, ரொம்ப நன்றி தெய்வமே, தெய்வமே. ரொம்ப நன்றி தெய்வமே, நல்லா தெய்வமே. எந்திரிங்க, எந்திரிங்க, எந்திரியா. எப்படி நம்ம டியூட்டி நல்லா இருக்கா? மாசா இருக்கா? எங்க பிரியாணி ரெடியா? சாப்பிடலாமா? நல்லா பாத்தீங்க டியூட்டி. நீங்க பார்த்த டியூட்டிக்கு அவன் செவ்வறி எல்லாம் குடிச்சு போல மெயின் கேட் வழியாவே போயிட்டான். என்ன சொல்ற? பேட் என் கையில இருக்கு, எப்படி விளையாடணும்னா? அதாங்க அவன் புது பேட் வாங்கினால அதுல விளையாட போயிட்டான். சேர்த்து வச்ச காசா? சேர்த்து வச்ச காசா இல்ல என்கிட்ட இருந்து ஆட்டையா போட்ட காசா? ஏங்க நீங்க என்னைக்கு என் பையனுக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க? எங்க அம்மா வாங்கி தந்தாங்க அவனுக்கு. இரு, உன் புள்ள இன்னைக்கு வரட்டும், தோலெல்லாம் உரிச்சு காக்காக்கு போட்டுறேன். தப்பு உங்க மேல வச்சுட்டு என் புள்ளைய திட்டிட்டு இருக்காதீங்க. வந்து சாப்பிடுங்க. இன்னைக்கு என் மேல தப்புன்னு உன்னைய விடுறேன். சரிவா, பிரியாணி சாப்பிடலாம். இன்னைக்கு பீஸா தான் சாப்பிட்டா எனக்கு பிரியாணியை மட்டும் கொடுக்குறேன். இப்படி சொல்லுவீன்னு தெரிஞ்சுதான் என் பிள்ளைக்கு நான் ஹாட் பாக்ஸ்ல பீஸ் எடுத்து வச்சிருக்கேன். அம்மா, என்னம்மா ஒரு நாள் ஃபுல்லா படிக்க சொல்லுவீங்களாட்டுக்கு? 1 மணி நேரம் படிச்சுட்டேம்மா. பழக்கமே இல்ல. இருக்குமா, போயிட்டு ஒரு தூசு போட்டுப்பாமா. சரி, ஒரு கோச்சுக்காத தம்பி. ஸ்டார்டிங்ல இருந்தே படிச்சுன்னா இந்த தொல்லை உனக்கு வருமா? அப்ப அதுக்குதான் சொல்றது, ஸ்டார்டிங்ல இருந்தே படுறான்ட்டு. புதுசா படிச்சா புதுசா படிக்கிற மாதிரி தான்டா தெரியும். சரி கோச்சிக்காத, டிவி பாரு, அம்மா போய் உனக்கு ஜூஸ் போட்டு எடுத்துருவேன். ஐயோ, அரசாங்கம் கேரி பைய தடை பண்ணிருக்கு. நம்ம மார்க்கெட்டுக்கு போறோம், நம்ம கூட போய் எடுக்காம வந்துட்டோமே. சரி, நம்ம போய் கூட போய் எடுத்துட்டு வருவோம். என்ன ஆட்டம் போடுறாங்க. நீ செத்த. Ten minutes later. மா, நல்லா பண்ணிட்டமா. உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ணிட்டமா. எனக்கு நீ நல்லது பண்றியா இல்ல கெட்டது பண்றியாவே தெரியலம்மா. யார்தான் தம்பி இந்த ஜூஸ்? அதான் நீ ஜூஸ் குடிச்சுட்டாங்களே, அப்புறம் என்ன உனக்கு? அப்பா நம்மள கிரிக்கெட் விளையாட விடவே மாட்டாரு. இப்படியே போனா கிரிக்கெட்டுக்கும் ஆபத்து, எனக்கும் ஆபத்து. நம்ம ஸ்ட்ரெயிட்டா குருஜிய பாத்துற வேண்டியதான். சொல்லு, உனக்கு என்ன பிரச்சனை? குருஜி, அப்பா என்னைய விளையாடவே விட மாட்டாரு குருஜி. ஏதாச்சும் ஒரு ஐடியா இருந்தா சொல்லுங்க குருஜி. அதுக்கு எனக்கு அருமையான ஐடியா இருக்கு, கொஞ்சம் காதை காமி, சொல்றேன். ரொம்ப நன்றி குருஜி, நான் இதை இப்பவே யூஸ் பண்றேன். தேங்க்யூ குருஜி. விராட் கோலி மாதிரி கிளாஸா அண்டாடே, எவ்வளோ தைரியம் இருந்தா என் முன்னாடி கிரிக்கெட் பேட் எடுத்து விளையாடுவேன்.
பயம் விட்டு போச்சு. பா சும்மா கிரிக்கெட் பத்தியே பேசிட்டு இருக்காதப்பா. நீ ஒரு வாட்டி பேட்டை பிடிச்சு பாருப்பா, அதுக்கப்புறம் நீயே விளையாட வருவ. இந்தாப்பா. என்னமா சொல்ற, குடு. எப்படிதான் இருக்குன்னு பாப்போம். எப்பா என்னப்பா போன் அடிக்கிற? போனாடா எப்போ என்னப்பா சிக்ஸ் அடிக்கிறப்பா? போடு சிக்ஸ் போடு. என்னப்பா ஃபைன் லெக்ல அடிக்கிற? கவர்ல அடிக்கிற? என்னதான்பா படுக்க சொல்லுவ? என்னடா நடக்குதுங்க? எப்படி இருந்த மனுஷனை இப்படி ஆக்கி போட்டான்? பாவம் நல்லா இருந்த மனுஷன். நல்லாதான் இருக்கு கிரிக்கெட்டு. இன்னொரு மேட்ச் போடலாமா? வா. என்னப்பா மேட்ச் வின் பண்ணிட்ட? உனக்கு பந்து போடுறதே ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. ஓப்பா ஜெயிச்சிட்டேனாடா? ஜெயிச்சிட்டேனாடா? போடு. ஜெயித்ததுக்கு இப்படி கொண்டாடுறாரு. இவங்க மத்தியில நாம வாழ முடியாது. ஏய் வரியா இப்ப இல்லையாடா? அப்புறமே படிச்சுக்கலாம்டா. இப்ப பெட் மேட்ச் வரியா வரலையா? அப்பா கூப்பிடுறேவா? இல்லப்பா படிக்கணும்ப்பா. பெட் மேட்ச்ல நாளா வர முடியாதுப்பா. போப்பா நான் படிக்கணும்ப்பா. வாடா ரே. அப்புறமே டியூஷன் போய்க்கலாம். வாடா வாடா. எப்பா குளிக்க போறேன் போப்பா. டியூஷனுக்கு நீயா அப்பா போற? போப்பா குளிக்க போறேன்ப்பா. டே குளிக்க அப்புறமே போய்க்கலாம்டா. வாடா இப்ப ஒரு மேட்ச் போட்டு போடா. வாடா பெட் மேட்ச் ஒரு மேட்ச் போட்டு போலாம். வாடா. ஏய் என்னாடி புள்ளைய வளர்த்து வச்சிருக்கா? என்னவா எந்திரா விளையாடவே வரமாட்டான். எல்லாருக்கும் இந்த மாதிரி நடந்துச்சு. நடக்கிறதே உனக்கு வேற. மரியாதையா அவனை விளையாட வர சொல்லிடு. படிக்கிறனாலும் திட்டுறாரு, விளையாடனாலும் திட்டுறாரு. ஆனா ஒன்னியா நீ ஏதாச்சும் முடிவு பண்ணிட்டீனா மாட்டிக்கிட்டு முடிக்கிறது நாதாயா. சமையல் வேலையை பார்ப்போம். பாய் गाइस, இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் பட்டன் மட்டும் பிரஸ் பண்ணி விட்டுருங்க गाइस. ஓகே பாய் गाइस, நான் வரேன். பாய், போயிட்டு வரேன் गाइस.